இப்போது சிறப்புரையாற்ற தமிழ் இயல்புவாத இலக்கிய போக்கில் முதன்மையான படைப்பாளிகளில் ஒருவர், வாழ்வியலை தமது புனைவுகளில் அதன் இயல்பில் பதிவு செய்தவர், தமிழ் இலக்கிய பரப்பில் தனக்கென தனி போக்கை உருவாக்கி கொண்டவர், சிறுகதை ஆசிரியரும் நாவல் ஆசிரியரும். 2020 செல்லாத பணம் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர். ஆம், அவர்தான் எழுத்தாளர் இமயம் அவர்கள். இப்போது எழுத்தாளர் இமயம் அவர்களை கவிஞர் மனுஷபுத்திரனின் நூல் குறித்து பேச அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, கவிஞர் மனுஷபுத்திரனுடைய நாளை என்பது உன்னை காணும் நாள் என்கின்ற இந்த கவிதை வெளியிட்டு நிகழ்வில் பங்கேற்று பேசுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் புத்தகத்தை வெளியிட்ட கவிஞர் இந்திரன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கும், இந்த நூல் குறித்து கருத்துரைகளை வழங்க இருக்கின்ற நண்பர் எழுத்தாளர் மானசேகரன் அவர்களே, எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களே, கவிஞர் வெயில் அவர்களே, என்னுடைய அருமைக்கு அண்ணன் பவா அவர்களே, வரவேற்புரை நல்கிய ஆத்மார்த்தி அவர்களே, கடைசியாக நான் ஏற்புரை நிகழ்த்திருக்கிற மனுஷபுத்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு பேர் திரளாக வந்து பங்கேற்று தமிழ்நாட்டில் ஒரு கவிதை புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் குறைந்தது ஒரு 500 பேராவது பங்கேற்போம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை தந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக வெளிச்சத்திற்கு முன்னால் இருக்கிற நண்பர்களை அல்லது கவிஞர்களை, எழுத்தாளர்களைத்தான் நமக்கு தெரியும். ஆனால் வெளிச்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை நாம் ஒருபோதும் அறியவதே இல்லை. இங்கே அறியப்படாத ஒரு மிக முக்கியமான ஒரு முகம் செல்வி, உயிர்மை செல்வி. இன்று கவிஞர் இத்தனை புத்தகங்கள் எழுதியதற்கு, இத்தனை ஆண்டுகளாக பத்திரிகை நடத்தியதற்கு, இத்தனை ஆண்டுகளாக உயிர்மை பதிப்பகத்தை நடத்தியதற்கு உயிர் நாடியாக இருப்பவர் செல்வி அவர்கள்தான். இவர் எழுதி போட்டுவிட்டு போயிடுவார் கவர்னர் மாதிரி. அதை தொகுத்து, அது ஒற்றுப்படி இருக்கா, வாக்கியம் எப்படி இருக்கா, எல்லாத்தையும் தொகுத்து டைப் பண்ணி அச்சடித்து புத்தகமாக கொடுக்கறதுக்குள்ளே செல்வி படுற பாடு இருக்க, அது கொடூரமான தண்டனை. என்ன கவிதையை பற்றி பேச சொன்னா, கவிதைக்கு பின்னால் இருக்க ஆளை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. இந்த புத்தகத்துடைய தலைப்பு எழுதினப்போ, அல்ல இந்த புத்தகத்துடைய தலைப்பு இப்படித்தான் வர வேண்டும் என்று மனுஷபுத்திரன் சொன்னபோது செல்வியுடைய மனதில் என்ன எழுந்திருக்கும் என்கின்ற கேள்வி எனக்கு தெரிகிறது. நாளை என்பது உன்னை காணும் நாள் என்று மனுஷபுத்திரன் எழுதிய போது அல்லது தலைப்பாக வைத்த போது செல்வியினுடைய மனதில் இருந்த காயத்தை நான் அறிவேன். இது போன்று பல காயங்களை நான் அறிந்திருக்கிறேன். பொதுவாக இந்த கவிதை தொகுப்பில் எனக்கு ஒரு பகுதி தரப்பட்டது. நான் அவற்றையெல்லாம் படித்தேன். எனக்கு வியப்புக்குரிய ஒரு மனிதராக மனுஷபுத்திரன் இருக்கிறார். இந்த தொகுப்பிலே எனக்கு பயமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கவிதை தொகுப்பை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓயாத எழுத்து. இந்த மொத்த கவிதை தொகுப்பில் எனக்கு பிடித்த மிக மிக முக்கியமான ஒரு கவிதை, யானையாக இருப்பதனால் பயன் ஏதும் உண்டா என்பதுதான். நீ யானையாக இருந்தால் தான் தம்பி உனக்கு மரியாதை, யானையாக இல்லை என்றால் உனக்கு ஒருபோதும் மரியாதை இல்லை என்பதுதான். ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பதிப்பாளராக, ஒரு அரசியல்வாதியாக, சென்னை மாவட்ட நூலக குழு ஆணைக்குழுடைய தலைவராக, அப்புறம் டிவி டிபேட்டுகளில் பங்கேற்பாளராக பங்கேற்று செயல்படுகிற ஒரு மனிதர் கவிதையும் இவ்வளவு எழுத முடியும் என்று நிரூபிப்பதற்கு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது.
இப்போது நான் ஒரு தகவலை சொல்வேன், அதை ஒருபோதும் மனுஷர் புத்தர் ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை. வயது 60. ஐம்பத்தி 3 கவிதை தொகுப்புகள் இதுவரை வெளியே வந்திருக்கிறது. 41 ஆண்டுகளாக அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கவிதை மொத்த கவிதை இதுவரை அவர் எழுதியிருக்கிறது 12,500 கவிதைகள். நாளை என்பது உன்னை காணும் நாள் பக்கம் 1536 பக்கங்கள். கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா 1160 கவிதைகள். இது அப்படியே ஒரு நாவலாக ஒரு சிறுகதையாக அப்படியே எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 100 பக்கம் 200 பக்கம் தான் குறைஞ்சிருக்கும். ஒரு 1000 பக்கம் அல்லது 800 பக்கம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நாவலை எழுதுவதை விட இது கடினமான வேலை என்று நான் நினைக்கிறேன். இவ்வளோ பக்கங்களையும் இவ்வளோ எழுத்துக்களையும் எழுதிய மனுஷபுத்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அநேகமாக 1984 திருச்சியில் நான் படிக்கும்போது மனுஷபுத்திரனுடைய முதல் கவிதையை படித்ததாக எனக்கு நினைவு. அவரும் இதே 1984 தான் அவரும் எழுத வந்தார். சுட்டும் விழி சுடர் என்ற பத்திரிகையில் தான் அவருடைய முதல் கவிதையை நான் படித்தேன். அப்போதிலிருந்து மனுஷபுத்திரன் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. ஒரு வித்தியாசமான வசீகரமான கவிஞர் என்ற ஈடுபாடு அப்போதிலிருந்து இருக்கிறது. இன்றும் அந்த எண்ணம் மாறாமல் இருப்பதுதான் மனுஷபுத்திரனுடைய எழுத்தின் வலிமை என்று நான் கருதுகிறேன். கவிதை எழுதுவது தமிழ்நாட்டில் முக்கியமில்லை. அதில் மிக முக்கியமானது என்னன்னா, கவிதை எழுதுவது தண்டனையா அல்லது கவிதை புத்தகம் போடுவது தண்டனையா அல்லது புத்தகம் போட்டு அதை வெளியீட்டு விழா வைப்பது தண்டனையா, வெளியீட்டு விழா வைத்து அதற்கு பேச்சாளர்களை அழைப்பது தண்டனையா, அந்த புத்தகத்தை எல்லாம் நீங்கள் படித்தீர்களா அல்லது சில நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களா என்று கேட்கும்போது அவர்களுக்கு எனக்கு ஒரே வேலையாக இருக்கிறது. நான் பார்க்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தையை கேட்கிற போது ஒரு கவிஞனுக்கு ஓராண்டுகளாக 1160 கவிதைகளை எழுதிய கவிஞனுடைய மனம் என்னவாக துடித்து போகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானே நாவல் எழுதணும், நானே சிறுகதை எழுதணும், நானே புத்தகமாக போடணும், நானே வெளியீட்டு விழா வைக்கணும், நானே அதற்கு விமர்சனம் எழுதுவதற்கு ஒரு ஆள் தேட வேண்டும், அல்லது அதை வெளியிடுவதற்கு ஒரு பதிப்பகத்தை தேட வேண்டும், பத்திரிகையை தேட வேண்டும். எல்லா வேலையிலும் எழுத்தாளனே செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஒரு கவிதை புத்தக வெளியீட்டு விழாவிற்கு 200-300 பேர் பங்கேற்கிற ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. அந்த புத்தகத்தை படித்தேன் அல்லது பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு மனமற்ற ஒரு வாசக மனமும் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. குறிப்பாக எழுத்தாளர்களாக இருந்தாலும் வாசகர்களாக இருந்தாலும் மனம் திறந்து இனியாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், ஒவ்வொரு எழுத்தாளனும் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உயரிய அங்கீகாரத்தையோ உயரிய விருதுகளையோ அல்ல. நான் படித்தேன், பிடித்திருந்தது, பிடிக்கவில்லை, இந்த வார்த்தை பிடித்திருந்தது என்று சொல்லுங்கள். அந்த சொல் அவனை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதற்கு காரணம், ஒரு எழுத்தாளனாக ஒரு கவிஞனாக தமிழ்நாட்டில் வாழ்வது எவ்வளவு சவாலானது என்பது மிக 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 கடுமையானதாக இருக்கிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட மனுஷபுத்திரன் ஒரு பத்திரிகையாளராக 25 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர்மை என்ற பத்திரிகை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே கவிஞனாக இருப்பது எவ்வளோ கஷ்டமோ அதை விட 2 மடங்கு கஷ்டம் பத்திரிகையாளனாக இருப்பது. அந்த பத்திரிகையை தொடர்ந்து கொண்டு வருவது, ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகை கொண்டு வருவது எவ்வளவு சவாலான வேலை என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 100 பக்கம் என்றால் 100 பக்கத்தையும் நிரப்ப வேண்டும். அதற்கு தரமான சிறுகதைகள் வேண்டும், கட்டுரைகள் வேண்டும், கவிதைகள் வேண்டும், விமர்சனங்கள் வேண்டும். இவ்வளோத்தையும் தேடி அதுக்கு ஏற்ற ஆளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கி 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 போட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் கொடுக்காம இன்னைக்கு பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன், இன்னைக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இழுத்தடிச்சு சாவடிக்கிற ஆளுடன் சரக்கை வாங்கி மாதம் இந்த பத்திரிகை கொண்டு வந்த மனுஷபுத்திரனை உண்மையாகவே பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் தொடர்ந்து எடிட்டோரியல் வேற எழுதணும். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னெல்லாம் நான் என் வாழ்க்கையில் 3 வேலை செய்யக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் ஒரு சத்தியம் பண்ணேன். ஒருபோதும் பத்திரிகை தொடங்குவது இல்லை,
ஒருபோதும் பதிப்பகம் தொடங்குவதில்லை, ஒரு நாளும் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடத்துவதில்லை. இதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். நான் கதை எழுதுறேனா, நாவல் எழுதுறேனாங்கிறத விட இந்த 3 காரியத்தை நான் செய்யவே கூடாதுன்னு இருக்கேன். காரணம், அது அவ்வளோ பெரிய தண்டனை என்பதை நான் அறிவேன். அப்புறம் கவிஞராக வாழ்வது வேற, சிறு பத்திரிகையாளராக வாழ்வது வேற, அப்புறம் பதிப்பாளராக வாழ்றது இன்னும் கொடுமையாக இருக்கும். இப்போ உதாரணமாக உயிர்மை பதிப்பாக அனிமே 25 ஆண்டுக்கு மேலே தான் இருக்கும். குறைஞ்சதே ஒரு 300-400 புத்தகங்களாக அது போட்டிருப்பார். 300-400 எழுத்தாளர்களை சமாளித்தியே மனுஷபுத்திரா, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு ரகம். இப்படிப்பட்ட எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் வைத்து அவரிடமிருந்து பிரதியை வாங்கி அந்த பிரதியை செப்பனிட்டு அந்த பிரதியை புருவு பார்த்து அதை அச்சுக்கு அனுப்பி அதுக்கு ஓவியத்தை கொடுத்து அட்டை வாங்கி அதை வெளியிட்டு அல்லது வெளியீட்டு விழாவை நடத்தி சில புத்தகங்கள் விற்கும், சில புத்தகம் விற்காத புத்தகத்துக்கு ஒரு குடோன் வாங்கி வச்சு அதுக்கு ஒரு பெரிய லாரி அதுக்கு வாடகை கொடுத்து இப்படி ஒரு பதிப்பாளராக வாழ்வது மிகுந்த சிரமமானது, மிக கொடூரமானது. அப்போ நம்ம ரைட்டர்ஸ் சில பேர் நினைப்பாங்க, எனக்கு ராயல்ட்டி தரவே இல்லை, ஏன் புத்தகத்தை தரமாக போடலை, அது விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலை அப்படின்னு அது ஒரு குற்றங்கள். அல்லது என்னுடைய ரீபிரிண்ட் போடும்போது என்கிட்ட பர்மிஷனே வாங்கலை, ரீபிரிண்ட் போடும்போது எனக்கு பணமே தரல. இப்படி ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில், ஆயிரக்கணக்கான குறைபாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து உயிர்மை பதிப்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற மனுஷபுத்திரனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். காரணம், தமிழ்நாட்டில் பத்திரிகையாளராகவும் பதிப்பாளராகவும் இருப்பது மிகவும் கொடூரமானது. கவிஞனாக இருப்பதை காட்டிலும் இது கொடூரமானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கவிஞராக இருக்கிறார், ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறார், ஒரு பதிப்பாளராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே காலையில் ஏஞ்சி போய் டிவியில் பேசுகிறார், டிவி டிபேட்டில் கலந்துக்கிறார், அப்புறம் கட்சி கூட்டத்துக்கு போகிறார், அப்புறம் இந்த சென்னை இப்போ அண்மையில் சென்னை மாவட்ட நூலக ஆலோசனையுடைய தலைவராக இருக்கார். இவ்வளோ வேலைகள் மத்தியில் ஒரு ஆண்டுக்குள் 1160 கவிதைகள் எழுத முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப அசாத்தியமான உழைப்பு. இவ்வளோ தலைவலிகளுக்கு மத்தியில், இவ்வளோ புடுங்கல்களுக்கு மத்தியில், இவ்வளோ சிக்கல்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் மேலேயும் போனீங்கன்னா மாதம் செல்கிட்ட பேசன்னு சொல்லும், அந்த பிரிண்ட்டுக்கு இப்போ காசு வரல, பணம் இல்லைங்கிற பஞ்சாயத்தை தவிர அந்த பொண்ணை வேறு ஒன்றுமே சொன்னது இல்லை. உடனே அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் இந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 4 விதமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்க மனுஷபுத்திரன் எழுதிய கவிதைகளில் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்தது. அது யானையாக இருப்பதன் பயன் என்ன என்ற கவிதை தான். ஏன் யானையாக இருக்கிற, இப்போ நான் இவ்வளோ வேலைகளை செய்கிறார் இல்லையா, அப்போ ஒரு யானையால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், என்னால் செய்யவே முடியாது. நான் சிறுகதை ஒரு வருஷத்துக்கு 2 கதை எதுனா பெருசு, அல்லது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு நாவல் எதுனா பெருசு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 1000 பக்கம், 1500 பக்கம், 1500 பக்கத்தில் ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிடுவது, அதை கவலைப்படாமல், அது என்னைக்கு சொல்லுவார் தெரியுமா, 3 நாள் புத்தக கண்காட்சி தேடி அறிவித்த பிறகு தான் செல்வியை கூப்பிட்டு என் கவிதை புத்தகம் வரணும், நீ கொண்டு வரணும், இதான் உன் தலையெழுத்துன்னு ஒரு ஆர்டரை போட்டுருவார். வேலை வாங்குறதுல மனுஷபுத்திரன் மாதிரி ஒரு கொடூரமானவனை பார்க்கவே முடியாது. அவ்வளோ கொடூரமாக வேலை வாங்குவார். இவ்வளோ வேலைகளை செய்வது எளிய மனிதனால் முடியாது, அது யானையால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக டிவி ஷோவில் அவர் நல்லா பேசுகிறாரோ இல்லையோ, ஒரே சண்டை வாங்குறார் இல்லையா, கத்தி கத்தி அடுத்தவனை பேச விடாமல் சாவடிக்கிறார் இல்லையா, அதே ஒரு வலிமை தான். அந்த மயிரை தள்ளி விடுறதுக்கே அவருக்கு நேரம் பத்தல, இதில் எப்படி கவிதை எழுதுறாருன்னு எனக்கு நேரம் அதுவும் புரியல. இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் ஒரு ஆள் கவிஞராக இருப்பது என்பது தமிழ்நாட்டில் அதிசயம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு சின்ன வேலை வந்தால் சோர்ந்து போடுவோம், சின்ன புடுங்கல் வந்தால் சோர்ந்து போடுவோம், இல்லை பொருளாதார சிக்கல் வந்தால் சோர்ந்து போயிடுவோம். இப்படி ஒவ்வொரு மணி நேரமும் வேலை 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 என்று தன்னை வேலையால் உருவாக்கி கொண்ட மனுஷபுத்திரன் எழுதியது நான் யானையாகவே இருக்க வேண்டும் என்று நீ அடுத்த கவிதை எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உணவு தேவைப்படுகிறது, நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது, கனத்த உடலை தூக்கி கொண்டு நடக்க வேண்டி இருக்கிறது, காயம் பட்டால் சீக்கிரம் ஆற மாட்டேன் என்கிறது, கீழே விழுந்தால் சுலபமாக எழுந்து கொள்ள முடியவில்லை,
கால்களில் சங்கிலி பிணைத்திருக்கிறது. அரசனின் பல்லக்கை சுமக்க வேண்டியிருக்கிறது. போரில் படைகளை நடத்த வேண்டியிருக்கிறது. 10 பைசாவுக்கு பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது. காட்சி பொருள் என மாற வேண்டியிருக்கிறது. மதம் பிடித்தால் சுய கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது. இத்தனூண்டு பாகனுக்கு அடிபணிவது போல் நடிக்க வேண்டியிருக்கிறது. யானையாக இருப்பதில், யானையாக வாழ்வதில் உண்மையில் பயன் ஏதும் உண்டா என்பதுதான் இந்த கவிதை. இது மனுஷபுத்திரனுக்காக மட்டுமே எழுதப்பட்ட, அவருடைய உழைப்பிற்காக எழுதப்பட்ட கவிதை என்று நான் நினைக்கிறேன். மனுஷபுத்திரன், நீ பத்திரிகையாளனாக இருக்க வேண்டும், அது உன் தலையெழுத்து. பதிப்பாளனாக இருக்க வேண்டும், அது உன் தலையெழுத்து. கட்சி கூட்டத்தில் போய் கத்த வேண்டும், அதுவும் உன் தலையெழுத்து. டிவியில் போய் டிபேட்டில் எதிராளிகளை பேச விடாமல் சாகடிக்க வேண்டும், அதுவும் உன் தலையெழுத்து. இவற்றை எல்லாம் மீறி நீ கவிதை எழுத வேண்டும், நீ கவிஞனாக வாழ வேண்டும். கவிஞனாக வாழ்வது என்பது யானையாக வாழ்வது. ஒருபோதும் யானை எறும்பாக கூடவே கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நீ யானையாகவே இரு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக உரையாற்றிய எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு நன்றி.